என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். என்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 2000 படங்கள் நான் விமர்சனம் பண்ணியிருப்பேன். இனியன் அவருடைய அந்த படத்தினுடைய கதாநாயகன், கலையும் படத்தினுடைய கதாநாயகன், அவர் எனக்கு ட்ரெய்லர் போட்டு காமிச்சார். அந்த ட்ரெய்லரில் ஒரு இம்பேக்ட் எனக்கு கிடச்சிது. அதாவது ஏதோ சொல்ல வர்றாங்க, அதை நம்ம தமிழ் பட வழக்கமான பாணியிலேருந்து விலகி சொல்கிறாங்கங்கிறத மட்டும் நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். படம் அந்த ட்ரெய்லரே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் அந்த கதாநாயகனை ஒரு இடம் நம்ம பார்த்துருவோம், என்ன தான் மனசுக்குள்ளே இருக்குது, அதுக்கப்புறம் படம் பார்ப்போங்கிற முடிவோட இந்த இன்டர்வியூ நான் துவங்குறேன். வணக்கம் சார். உங்கள் முக அம்சம் ஒரு சினிமா வில்லனுக்குரிய இது இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த படத்துக்குள்ள எப்படி வந்தீங்க? உண்மையிலே சினிமா உங்களுக்கு இருந்துச்சா? சார், முதல்ல நான் ரொம்ப என்னோட ஃபர்ஸ்ட் பேட்டி உங்க கூட இருக்கிறது ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கு சார். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சார் சார் நீங்க கதாநாயகன் சொன்னீங்க. கதையின் நாயகனா கூட இருக்கலாம் அது. பட் இதில் என்னென்ன சார், இதில் நோ ஹீரோ நோ வில்லன் ஒன்லி சர்வைவர்ன்றது தான் எங்களோட விஷயமா இருந்தது சார். இப்போ இந்த படத்துலேயே ஒரு விஷயம் நாங்கள் சொல்லியிருப்போம் சார். நம்மளை காப்பாற்ற யாரோ ஒருத்தர் வரமாட்டார், நாமளே தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்றது ஒன்று சொல்லுவாங்க. அந்த டைலாக் எப்படி இருக்குன்னா, நம்மளை காப்பாற்ற கல்கி வரமாட்டார், நம்மளை காப்பாற்றிக்கிற எல்லாருமே நம்மளே ஒரு கல்கி தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் சார். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட வாய்முகத்தம் பழிக்கட்டும். கண்டிப்பாக நான் அடுத்து வர்ற ப்ராஜெக்ட்ஸு பாசிட்டிவ் கேரக்டர் நான் பண்ணுறேன். பட் ஆனால் இது ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஆக்டருக்கு இதை விட ஒரு ப்ரொஃபைல் கண்டிப்பாக யாருக்குமே அமையாது சார். அதில் ஐ எம் வெரி பிளஸ்டு. இந்த மாதிரி ஒரு டீமில் இந்த மாதிரி ஒரு கேரக்டரு, அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து ஒரு புதுசாக ஒரு ஃபஸ்ட் டைமாக ஒரு ஆக்ட் பண்ணுற ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டிவான ஒரு ஆக்டர்ஸோட பண்ணது ஐ எம் ரியலி வெரி பிளஸ்டு சார். சார், எல்லாருக்கும் நம்ம தமிழ் சமூகத்தை சேர்ந்த எல்லாருமே ஒரு ஆர்ட்டோட கனெக்டடா இருப்பாங்க சார். நாடகம், மியூசிக்கு, சினிமா நம்மளோட அன்றாட குடும்பத்துல எப்படியாவது ஒரு அங்கமா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு சார். சின்ன வயசுலயே நமக்கு பாத்தீங்கன்னா, எங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு வயசுலயே டான்ஸ் ஆடுவ, படங்களை பார்த்தின ஈர்ப்புலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய படம் பார்ப்பாங்க. எங்க அம்மா ஒரு டீச்சர் சார். அவங்க நிறைய சிவாஜி ஃபேன். அது ஜீன்ல இருந்து அவர் பார்த்து ரசிச்சு அந்த இதுல எனக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. நான் முதல்ல தியேட்டர்ல போய் ஒரு குழந்தையா 3 மாசத்திலேயே போய் பார்த்த படம் அன்புள்ள ரஜினி அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுல. சோ அவரோட பயங்கர ஃபேன், சூப்பர் ஸ்டாரோட தலைவரோட ஃபேன். என்னாச்சுன்னா, இப்போ ஒரு குழந்தை நல்லா பண்ணுது அப்படின்னா வீட்டுல என்கரேஜ் பண்ணுவோம் இல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸ்கூல்ல ஒரு டான்ஸ், என்னோட டான்ஸ் வேற ஒரு டிராமா, என்னோட ஒரு டான்ஸ் இன்னொரு ஒரு பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரியே பண்ணுவாங்க. எங்க அம்மா காஸ்டியூம்ஸ் எல்லாம் பண்ணி அப்படியே சின்ன வயசுல அது இப்ப நம்ம ஒரு ஸ்டேஜ்ல ஏறும்போது ஒருத்தவங்க நம்மளை பார்த்து ரசிக்கும் போது, கை தட்டும் போது, எங்க அப்பா எல்லாம் போய் காசு எல்லாம் சில்லறெல்லாம் போடுவாங்க. அப்போ நமக்கே புரியாத ஒரு விஷயங்கள் நடக்கும். அது சின்ன வயசுல இருந்து அது வந்ததுனால இந்த ஸ்டேஜ் ஃபியர் ஃபர்ஸ்ட் இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் படங்கள் பார்க்க நமக்கான ஒரு புரிதல், ஓகே இது இப்படிதான் படம் இது அப்படின்னு சொல்லி புரிதல், அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எல்லாருமே நம்ம ஒரு ஹீரோ, நம்ம ஹீரோவா இருக்கணும்னு நினைப்போம்ல. அப்போ நம்மளோட கதையை நம்ம ஒரு ஹீரோவா, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நிறைய இருந்ததுனால சரி நான் எலக்ட்ரானிக் சயின்ஸ் படிச்சேன் சார். படிச்சுட்டு வாழ்க்கை தேடி போலாம். அது முன்னெல்லாம் நம்ம இப்ப இருக்கிற இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லை. நான் இப்ப ஒரு 20 வயசுல, இப்ப 40 வயசு ஆகுது சார். நம்ம 20 வயசுல வரும்போது இப்ப குமுதம், மாணவர்கள், இந்த மாதிரியான பத்திரிகைகள்ல வர சினிமா நியூஸ் தான் நமக்கான நியூஸ். அப்ப அது ஏதோ ஒரு இதுல படிக்கும்போது ரஜினிக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அவர் ஒரு சிகரெட் குடிச்சிட்டு பாலச்சந்திர ஆபீஸ்ல போய் நின்னாரு அப்படின்னு ஒரு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நம்ம மனுஷனா இருக்கோம், அவரை ஊர் கொண்டாடுது அப்படிங்கும் போது ஒரு ஈர்ப்பு, தானா ஒரு ஈர்ப்பு, அவரோட கண்ணு, அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே படம் பார்த்து வளர்ந்த ஒரு விஷயம்.
அப்ப நம்ம போய் ஏவிஎம்ல போய் சிகரெட் பிடிப்போம். அப்ப எவனாச்சும் நம்ம வந்து கொடுப்பாங்க. உண்மையே அறிவு இருந்தது சார் அந்த வயசுல. அப்ப வந்து என்ன பண்ண போயிட்டு போய் டீ காஃபி என்னன்னா அவர் வாசல்ல போய் நிப்பாரு, அவ்வளவுதான். ஏன்னா இது வாசல்ல இருந்து சிகரெட் பிடிச்சிருந்தாரு, யாரும் அவன் துரத்துட்டு இருப்பாரு. சோ தகவல் எனக்கு, நான் சிவாஜிராவா இருக்கும்போது என்னுடைய பக்கத்து ரூம்ல தங்கியிருந்தேன் ராயப்பேட்டையில. அப்ப வந்து இப்ப ஒரு 3 பார்த்தேன்னா நான் மருந்துலாம் கூப்பிடுங்க, ஐசா வெரி பவர் ரஜினிகாந்தனுடைய கண்கள் அப்படின்னு சொன்னார். அதுதான் வாய்ப்பு. சோ அந்த மாதிரி ஒரு குழந்தை ஏதோ ஒரு தனமா வந்து நான் போய் அங்க நின்றுட்டு இருந்தேன். இப்போ பாகித் ஷெக்கேல் சார்னு ஒரு டைரக்டர், அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் படம் பண்ணிட்டாங்க, சாமுராய் பண்ணிட்டாரு. ஒரு விடி விஜயன் சார் ஆபீஸ்க்கு ஏதோ வேற ஒரு எடிட்டருக்காக எடிட்டிங்காக லெவன்கர் விடி அப்ப இருந்தாங்க. அண்ணியனோட ஏதோ பேட்ச் ஒர்க் நடந்தது, இவர் போயிட்டு இருந்தாங்க. பெண்ணும் ஒரு காதல் ஆரம்பிக்கல அந்த டைம்ல வந்து அவர் ஏதோ ஒண்ணு பாத்துக்க, அவருக்கு இப்ப ஞாபகமானு எனக்கு தெரியல. அப்ப வந்து அவர் என்ன டீ கடைல பார்த்தாரு. நீ டெய்லி வந்து இங்க வந்து நிக்கிற, நிக்கிற 6 மணிக்கு ஆனா வீட்டுக்கு போகிற அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னியா சொன்னேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அப்ப எனக்கு தெரியாத போதே நான் சொன்னேன், இல்ல நான் வந்து ஹீரோ அப்படின்னு. என்னது ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்ப அவருக்கு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் போய் ஏதோ ஒண்ணு தெரியாம வந்திருக்கான் ஊரை விட்டு. சரி இவங்க லட்சக்கணக்கான ஆள் மாதிரி இவனும் ஒரு ஆள் அப்படின்னு இருக்கு. அது ஒரு விஷயம், அது என்ன கடந்து போகாம அவர் ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னார் சார். நீ உங்க அப்பா வந்து ஹீரோவா சினிமா? இல்ல. உங்க அப்பா ஒரு ப்ரொடியூசரா? இல்ல. உங்க அப்பா ஒரு டைரக்டரா? இல்ல. உங்க அப்பா உனக்கு வந்து 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா படம் எடுப்பாரா? இல்ல. அப்ப நீ எப்படியா அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னா அப்ப வந்து எனக்கு வந்து ஒரு பயங்கரமா ஒரு மண்டையில வந்து உரைக்குது. என்ன சொல்றாங்க சார், அப்ப என்னதான் பண்ணணும், அப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நான் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு, டெக்னிக்கலா போய் படி, சினிமாவை தெரிஞ்சுக்கோ, சினிமா தெரிஞ்சுக்கிறத தாண்டி சினிமா பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, அப்பதான் நீ வந்து சினிமாக்குள்ளேயே வந்து என்ன நடக்குது, உனக்கு என்ன வரும் என்ன வராதுன்றது தெரியும் அப்படின்னு ஒரு சொன்னார் சார். உடனே எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க சொல்லி விஸ்காம் படிச்சா வந்து சினிமால போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்போ ஒரு டாக் இருந்தது. அப்போ சரின்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு யூஜி முடிச்சிட்டேன், பேச்சுலர்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் சயின்ஸ் முடிச்சுட்டு வீட்டுல சர்டிபிகேட் கொடுத்து நான் சினிமாக்கு போறேன்றதுதான். எல்லாருமே டீச்சர்ஸ் ஃபேமிலி, சர்டிபிகேட் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் எம்எஸ்சி விஸ்காம் லயோலால நான் பண்ணேன் சார். நான் அப்போதான் ஒரு புரிதல், சினிமாவை பத்தின புரிதல் வந்து எனக்கு வந்துச்சு. படங்கள்னா என்ன, ஃபிலிம் மேக்கிங்னா என்ன, வேர்ல்ட் சினிமாஸ்னா என்ன, டைரக்டர்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு புரிதல் வர 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 வந்து எனக்கு அந்த ஆக்டர் மோடு வந்து அப்படியே மறைய ஆரம்பிச்சது. அந்த டைம்ல ஆரம்பிச்சுட்டு அப்புறம் விஜய் டிவியில் நான் ஒர்க் பண்ணேன் சார், ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணேன். உங்களில் யார் எடுத்த பிரபுதேவான்னு ஒரு ஷோவில் வந்து ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணேன். ராஜ்குமார் அவர் இருக்காருங்களா, அமரன் பட டைரக்டர், அவங்க டீமில் நான் ஒர்க் பண்ணேன். அவங்க நானே எல்லாமே விஜய் டிவியில் ஒர்க் பண்ணோம். முடிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி வேணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் சார். எனக்கு ஒரு குடும்பம், குட்டி, எனக்குன்னு ஒரு சொசைட்டியில் ஒரு மரியாதை இருக்கணும் அப்படின்றதுலாம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்த ஒரு விஷயம். அது சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி இருந்ததுனால சினிமாக்குள்ளே போனால் ரெகுலரான ஒரு சம்பாத்தியம் இருக்காது அப்படின்றது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு ஆளாக இருந்தேன். அது என்னோட சூழ்நிலை அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஃபேமிலிக்கு நான் வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படின்றதுனால நான் செட்டப் ஒரு பிஸ்னஸஸ்லாம் கொஞ்சம் செட்டப் பண்ணி அதுலேருந்து எனக்கு ரெகுலராக ஒரு இன்கம் வந்ததுக்கப்புறம் சினிமாக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி நல்ல முடியும் வந்து சார். அப்புறம் அது செட்டப் பண்ணி அதெல்லாம் அதுக்கே ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம ஏதோ ஒன்று தப்பா போல, ஆனால் வேற ஏதோ ஒரு சரியான பாதையில் போயிட்டு இருக்கோம் அப்படின் போது நம்மளோட பேஷன் வந்து அரிச்சுக்கிட்டே இருக்கும், எப்பயுமே அரிச்சிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம், சரி நம்ம வந்து ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணலாம், நம்ம இது ரிலேட்டடாக நம்ம எல்லாரும் கேட்போம், நம்ம ஆர்வமாக போவோம், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சினிமாவில், அப்போல்லாம் வந்து நம்ம அது ஒரு ஆசை இருக்குமே தவிர அதுக்கான எக்ஸிக்யூஷனுக்கான ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம இல்லாமல் இந்த வேலைகள்லாம் நடக்கிற வரைக்கும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளில வந்துடும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே செட்டப் பண்ணிட்டு வெளில வந்து தந்தேன். அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன கிடைச்சதுன்னா, ஹைதராபாத்தில் ஒரு பெரிய கம்பெனி, நான் ஒரு ப்ரீ ஸ்கூல்ஸ்லாம் வச்சுருக்கேன் சார், ஸ்கூல்ஸ்லாம் வச்சுருக்கேன் பண்ணுறோம். அதில் ஒருத்தங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு
நாங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்குள்ள வந்து இன்வால்வ் பண்ணலான் இருக்கோம். நீ தான் எம்எஸ்சி விஸ்காம் படிச்சிருக்கியே, நீ கதை கேளு, கதை கேட்டு எனக்கு ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் செட் பண்ணி கொடு அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்றாங்க. அவங்க வந்து சொன்ன நம்பர்ஸ்லாம் என்னால் நம்ப முடியாத நம்பர்ஸாக சொன்னாங்க. 500 crores அப்படிலாம் சொன்னாங்க. நீ எனக்கு நான் அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன், நான் அவ்வளோலாம் நான் அந்த அந்த காசை நான் பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்ட் அதை ஹேண்டில் பண்ணதும் கிடையாது அப்படின்ற மாதிரி நான் உடனே சொன்னேன். அப்போ நானே அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, சரி நீங்கள் அவ்வளோலாம் போக வேண்டாம், ஒரு 10 படம் எடுங்க, 10 படம் சின்ன படம் எடுங்க, ஒரு படம் 1 கோடி அந்த மாதிரி ஒரு ஒரு செட்டப் பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு நான் சொன்னது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி நீ கதை கேளு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என் ஆஃபீஸில் இருந்து கதை கேட்குறேன் சார். கதை கேட்குறேன் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்துல ஒரு 200 கதை கேட்டிருப்பேன். அதுல வந்து எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா, கதை கேட்டு 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 எந்த கதை நல்ல கதை, எந்த கதை எப்படி இருக்கும், இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, கதை எப்படி சொல்லணுன்ற ஒரு அறிவு எனக்கு வந்துருச்சு. கதை எனக்கு என்னால் சொல்ல முடியும் இப்போ, ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ ஒரு ஒரு வாய்ப்பு எப்படி வந்துச்சுன்னா, அகத்தியன் சார் இருக்காங்க, காதல் கோட்டை அகத்தியன் சார். அவர் வந்து எனக்கு ஒரு ஒரு கதை சொன்னார் சார். அவர் முதல் நாள் வந்தாங்க. வந்துட்டு இந்த டப் ஸ்மேஷ்லாம் அப்போல்லாம் பயங்கரமாக ஃபேமஸாக இருக்கலாம். அப்போ நான் எப்பவுமே ரஜினி சாரோட டப் ஸ்மேஷ்லாம் நிறைய பண்ணிட்டே இருப்பேன். அதுதான் ஆக்டிங் நான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த காலகட்டத்தில். அவர் வந்தார், ஒரு கதை சொன்னார் சார், நரேட் பண்ணார் சார். நரேட் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணிட்டார். ஸ்டாப் பண்ணிட்டு, சார் நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு போயிட்டார். நான் நினச்சேன், ஐயோ நம்ம எதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு. ஒரு லெஜெண்டரி டைரக்டர், ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்டு வின் பண்ண ஒரு டைரக்டரு, அவர் நம்ம ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு கேட்டு வச்சு ஏதாவது தவறாக நினச்சிட்டாங்களா அப்படின்ற பயத்தில் தான் இருந்தேன் நான். நெக்ஸ்ட் டே வந்து அதே கதையை வேற ஒரு கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபுல்லாக சொன்னார் சார். அவர் சொல்லும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எங்கெங்கேயோ போச்சு அந்த கதை. அவரு கிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு கதையை வந்து நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு கதை சொன்னார் அவர். எப்போ ஒரு சாஃப்ட்டு, ஒரு மாதிரி சீசன்ட் ஆக்டர்ஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருந்தார். இந்த கதையை கேட்டால் அப்படி பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. நீங்கள் சார் அப்புறம் என்கிட்ட கேட்டார், இந்த கதையில் இந்த கேரக்டர் ஒன்று இருக்குல்ல, அது யாரை போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட. நான் சொன்னேன், சார் விஜய் சேதுபதி சார் மாதிரி ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு பண்ணால் நல்லா இருக்கும், நீ பண்ணு அப்படின்னாரு. எனக்கு பயங்கர ஷாக். என்னடா நம்ம ஒரு ஆக்டர்ன்றது ஒரு மனசுக்குள்ள எப்பயுமே இருந்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் வந்து அவர் வந்து ஓப்பனாக இப்படி வந்து ஒரு பெரிய டைரக்டர் சொல்கிறாரு, இதை நம்மளால் பண்ண முடியுமா அதுன்னு சொல்லிட்டு எனக்கு கிளாஸ்க்குலாம் அனுப்பிச்சார். மேஜிக் கிளாஸ் போ, NLP ட்ரைனிங் போ, ஹிப்னாசிஸ் போ, அதெல்லாம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்தேன். அப்புறம் சம்ஹவ் அந்த ப்ராஜெக்ட் ஏன் நடக்கலைன்னு எனக்கு தெரியல. அது அவங்களும் வந்து அந்த ஹைதராபாத்ல இருந்த சொன்னவங்களும் அவங்களும் பண்ணல. அதுக்கப்புறம் சில பெரிய இப்போ இருக்கிற ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நம்ம பெரிய பெரிய படங்கள் பண்ணுறதுலையும் போய் சார் போய் அதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சம்பவம் அது நடக்கல. அப்புறம் அதை விட்டாச்சு. அப்போ விட்டு அப்போ தான் வந்து இப்போ நம்ம கலியுகமோட டைரக்டர் இருக்காங்களா பிரமோத், அப்போ தான் வந்து என்ன பார்க்குறாரு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அவார்ட் வின் பண்ணிட்டாரு. யாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணல. ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு பயங்கர ஒரு விஷனோட வந்து ஒரு பையன், ஒரு சின்ன பையன். அப்போ வந்து இப்போ அவருக்கு 25 வயசு ஆகுது. அப்போ 21 வயசுல அவர் நான் பார்த்தேன் நான். அப்போ வரும்போது அப்பயே ஒரு நல்ல ஒரு சீசன்டான ஒரு மைண்ட் செட் இருக்க ஒரு பர்சனாக அந்த பையன் தெரிஞ்சார். அவர் வந்து அவரோட ஷார்ட் ஃபிலிம்லாம் போட்டு காமிச்சார். நான் ஒரு கேனத்தனமாக அது நான் கரெக்ஷன்லாம் சொல்லியிருந்தேன். அப்புறம் சொன்னார், ஆனால் அந்த மாதிரி இந்த படம் ஆல்ரெடி ஒரு 20 அவார்டு வின் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னார். ஓ சாரிப்பா, ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லி. அவார்டு வின்னிங் ஃபிலிம் பார்த்தீங்களா சார்? அதில் அவார்டு வின்னிங் ஃபிலிம் அதில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இல்லை சார், நான் இல்லை நான் சொல்கிறேன். அது என்ன காரணம்னா, கமலஹாசனும் சிறந்த தேசிய நடிகர் விருது வாங்கினார். அதேமாரி அவங்க அண்ணனும் வாங்கினார், சாருஹாசன். ஆனால் அந்த படம் அக்ரகாரத்தில் கழுத 4 பேர் கூட பார்க்கல. அவார்டு என்பது ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு கொடுக்குறது, மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுதா, அதான் அவார்டு. ரெண்டாவது, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த அவார்டு வெளிநாட்டிலேருந்து வர்றது போகிறது எல்லாமே ஒரு 10-15 பேர் பார்த்து அது ஒரு குஷிப்படுத்தணும், மகிழ்வுபடுத்தணும்னு கொடுக்குறதானே தவிர மற்றபடி பிஸ்னஸ் வேல்யூ இல்லை. இந்த அவார்டு வாங்கி இந்த படம் இங்கே போச்சுன்னு ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க. இல்லை சார், இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற பசங்களுக்கு மேக்ஸிமம் அவனால் என்ன பண்ண முடியும்னா ஒரு அவார்டு வாங்க முடியும்ன்றது, அதோட அந்த பாயிண்ட்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துடலாம். அந்த கதை வந்து அந்த இல்லை, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது இதைத்தான் நான் படமாக எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் ஒரு வேல்யூ இருக்குது. இல்லை அவர் அது பண்ணல, அந்த ரொம்ப தெளிவாக இருந்தார், அதை நான் பண்ணக்கூடாதுன்றதுல இருந்தார். அப்புறம் நான் அவரோட ரைட்டிங் எனக்கு பிடிக்கும் சார். பிரமோதோட ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்டான ஒரு ரைட்டர். அவர்
அப்போ வந்து நான் ஒரு கதை, ஒரு பேசிக்கான ஒரு கதை இதில் எழுதி வச்சிருந்தேன். ஒரு ஒரு மனுஷன் அடித்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கதை ஒன்று எழுதி வச்சிருந்தேன். ஒரு வெப் சீரிஸ்க்காக ஒரு எழுதி வச்சிருந்தேன். அவர்கிட்ட கொடுத்து ரைட் பண்ண சொல்கிறேன் நான். அவருக்கு சம்பவம் நான் சொன்ன அது வந்து ஒரு தாம்பரத்தில் 2020 அந்த ரேஞ்சில் நடக்கிற ஒரு கதையாக இருந்தது. அந்த அந்த கதை அவர்கிட்ட கொடுத்து பண்ண சொல்கிறேன். அப்போ 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 இருந்த சுச்சுவேஷன் என்ன, இந்தியா பாகிஸ்தானோட இப்போ ஒரு வார் இப்போ நடந்துருக்கு. அப்பயும் அதே மாதிரி ஒரு பல்வாமா அட்டாக் நடந்தது. நார்த் கொரியா சவுத் கொரியாவில் ஒரு சின்ன டென்ஷன் ஒன்று இருந்தது. சவுத் ஆஃப்ரிக்காவில் 0 டே நோ வாட்டர் அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்போ வந்து சார் 2018 வந்து ஊரே தண்ணியில் இருந்தது. 2019 மேல வந்து தண்ணியே இல்லாமல் இருந்தது. இப்போ அவர் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து மே மாதம் 5000 ரூபா கொடுத்து லாரி வாங்குறாரு. 2வது வீக் 10,000 ரூபா கொடுக்குறாரு. 3வது வாரம் வந்து 25,000 ரூபா கொடுத்தாலும் தண்ணி வரல. இப்போ தண்ணி இல்லை, இந்த மாதிரி டென்ஷன்ல தான் அவர் வந்து ஒரு ரைட்டிங்ல ஒரு ஐடியா ஒன்று வச்சிருந்தாரு. ஒரு 1 ரூம்ல ஒரு வார் படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ ஃபோன் பண்ணார் அவர். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சொன்ன ஒரு விஷயத்த வந்து நான் 1 ரூம் வாரா ஒரு கன்சீவ் பண்ணுறேன், உங்களுக்கு ஓகே? நான் சொன்னேன், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அது நான் வேற ஒரு விதமான அது எப்போ வேணாலும் அதை வந்து எடுக்கலாம். ஆனால் நீ சொல்கிற ஐடியா ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காருது, அதனால நம்ம அதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால், நான் இதுக்குள்ளே வரவே மாட்டேன், இதுவும் கதை, நீ பண்ணுற கதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை நரேட் பண்ணார். சார் இங்கே தான் நரேட் பண்ணார். நான் அந்த கதை அவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு கதையாக இருந்தது. நான் ஒரு ஃபீமேல் வச்சு எழுதியிருந்தேன் சார், அதை ஒரு மேலாக மாற்றினார். அந்த மேலுக்கு ஒரு ஐடியாலஜி வச்சுருந்தாரு. அது நான் என்ன பண்ண சொன்னார், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. கண்டிப்பாக பண்ணலாம் இந்த படம். பார்த்தவொடனே அந்த கதையை கேட்டு முடிச்சோன்னே எந்திரிச்சு கட்டி பிடிச்சி, அது நம்ம பெரிய இவரெலாம் கிடையாது, ஆனால் ஒரு 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 ஆக்டருக்கு இதை விட ஒரு நல்ல படம் கண்டிப்பாக அமையாது ஃபஸ்ட்டு படம். ஸோ கையை கொடுத்து கட்டி பிடிச்சி ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்கிரிப்ட் ப்ரமோ, நம்ம கண்டிப்பாக இந்த படம் என்ன நடந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அண்ட் தென் நாங்கள் ஒரு சில பேருக்கெல்லாம் பேசணும், இதை பிச் பண்ண ஆரம்பிப்போம்ல இந்த படத்தை வந்து. இப்போனா எல்லாம் நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்கள் வந்தது. ஒரு ஆக்ட்ரஸ் கிட்ட போய் நான் ஒரு கதை சொன்னேன், ஒரு நல்ல சீசன்ட் ஆக்டர், அவங்க கிட்ட போய் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் சொன்னபோது, நீங்கள் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னு ஒரு கொஸ்டின் பண்ணுறாங்க. பர்ஃபெக்டான கேள்வி இது. இதை எப்படி நம்மளால பண்ண முடியும், இது வந்து ஒரு டிஸ்டோபியன் வேர்ல்டை எப்படி நம்ம காமிக்க முடியும், இப்போ நம்ம ஒரு பைலட் பண்ணலாம். எங்களோட பைலட்டோட எண்டு தான் இப்போ கலியுகமோட ஆரம்பம் சார். ஸோ வந்து நம்ம பொதுவாக என்ன பண்ணுவாங்க, அந்த படத்தையே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுப்பாங்கல்ல. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வேற ஒருத்தரை பார்த்துருப்பீங்களா, அது ஒரு கதையாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கதையாக பண்ணி ஒரு ப்ரிலூடாக பண்ணோம். அதை பண்ணி அதோட அவுட் வெளில வரும்போது கரெக்டாக கோவிட் வந்துடுச்சு. அவரோட சினிமாட்டோகிராஃபர், எங்கள் சினிமாட்டோகிராஃபர் ராம் சரண் இருக்கார், அவர் தான் இப்போயும் அவர் தான் பண்ணார். அவங்க அப்பா அவங்க கேமரா யூனிட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க சார். அவங்க அந்த இதுக்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த பைலட் ஃபிலிமில் வந்து பண்ணாங்க. அவர் எங்கள் இப்போ ப்ரொடியூசர் அவர் தான் ராமகிருஷ்ணா சார். அவர் வந்து கோவிட் டைமில் அந்த ரஷ்ஷஸ்லாம் போட்டு சும்மா அவர் பார்த்துருக்காரு. பார்க்கும்போது என்னடா இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டுக் த ப்ராஜெக்ட் ஃப்ரம் அந்த டைம்லேருந்து அவர் எடுத்துட்டார். எடுத்தோடனே அப்புறம் கோவிட், அப்புறம் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன், அப்புறம் வெயிட் போட வேண்டியிருந்தது சார் இந்த படத்துக்காக. ஸோ ஒரு 40 கிலோ வெயிட்டு வந்து நான் போட்டேன் இந்த படத்தில். 40 கிலோ வெயிட் எந்த அடிப்படையில் சார்? என்னன்னா அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு டிஸ்டோபியன் வேர்ல்டு சார். இல்லை 40 கிலோ எப்படி கூட்டுனீங்கன்னு கேட்டேன் சார். அது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சாப்பிடும்போது வயிறு மட்டும் பெருசாச்சு சார். இப்போ இந்த படத்தில் இருக்கிற அந்த கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரே ஃபுட்டு தான் வந்து ஃபுல்லாக அந்த படத்தில் கேரக்டராகவே ஒரே ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கு டேஸ்ட் இருக்காது, அதுக்குன்னு ஒரு சமையலான ஒரு இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து நானும் டைரக்டர் பிரமோதும் ஒரு பேசி வச்சு, நம்ம ஒரே மாதிரியான ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ இப்போ சாப்பாடுன்னா, இப்போ நான் வெயிட் போடணுன்றதுனா 5 வேளை சாப்பிடணும். ஸோ இப்போ எனக்கு 1 வேளை 3 வேளை நிறைய சாப்பிட்டா வயிறு மட்டும் போடுச்சு. நான் பிரித்து ஓவராலாக சாப்பிட்டு உடம்பு ஃபுல்லாகவும் வெயிட் போடுற மாதிரி இருந்தது. ஸோ அப்படி வெயிட் போட அப்புறம் இப்போ சிக்கன் வச்சுக்கிங்களேன். ஸோ வேக வச்ச சிக்கன் உப்பு போடாமல் 5 வேளை வந்து நம்ம சாப்பிடணும். ஸோ இப்படி சாப்பிட்டு அந்த ஃபுட்டில் வந்து டேஸ்ட் இல்லாத ஃபுட்டு சாப்பிட நமக்கு ஒரு மாற்றங்கள் நமக்குள்ள ஒன்று வரும். அப்போ வந்து அந்த சாப்பாட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார், அவன் சாப்பிடும்போது எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இருக்காது. படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா அவன் வந்து அது ஒரு ப்ரைடாகவும் இல்லைன்னா வந்து ஒரு கல்ச்சுரலாகவும் அவன் சாப்பிட்ருக்க மாட்டான்.
சர்வைவலுக்கு சாப்பிட்ற ஒரு விஷயமா இருந்தது. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஆச்சு சார். படத்துல நடிக்கிறதுக்கு அது பயங்கர. அப்படி சாப்பிட்டா வெயிட் போட்டுச்சா? அப்படி சாப்பிட்டா வெயிட் போட்டுச்சு சார். வெயிட் போட்டுச்சு. இல்லை, உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்டாச்சுன்னா வெயிட் போடாதுன்னு சொல்லுவாங்களே. இல்லை சார், நான் நிறைய குவான்டிட்டி சாப்பிட்டேன் சார். இந்த படத்துக்கு எப்போ ஆரம்பிச்சிங்க, எப்போ முடிச்சிங்க? சார் இது வந்து கோவிட் டைமில் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணோம் சார், முடித்தோம் சார். அது அந்த டைமில் வந்து ஷூட்டுக்கு பர்மிஷன் எதுவும் கிடைக்கல. ஸோ ஒரு வருஷம் நாங்கள் அந்த பர்மிஷன் லாக்டவுன் லிஃப்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அப்போ எங்களுக்கு நிறைய டைம் இருந்தாலும் நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஜூம் கால்ஸில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் கோவிட் லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு 2022 வரைக்கும் ஷூட் பண்ணோம். நாங்கள் சில இடத்துலலாம் போய் வார் நடந்த இடத்துலலாம் போய் ஷூட் பண்ணலான்னு நாங்கள் நினச்சோம் சார். அப்போ வந்து எங்களுக்கு பர்மிஷன்ஸ் கிடைக்கல. அப்போ டிரான்ஸ்போர்ட் இல்லை, நம்மளால ட்ராவல் பண்ண முடியாது, அந்த பர்மிஷன்ஸ்லாம் இல்லை. நிறைய லொக்கேஷன்ஸ்லாம் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸ்ரீலங்காவில், அதுக்கப்புறம் ஈராக்கில், இதுலலாம் வந்து யாராவது தெரிஞ்சவங்க மூலயமா போய் எங்கள் சிம்பிளாக ஷூட் பண்ணிட்டு வந்துடலான்றது தான் ஐடியாவாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, எங்களால் அதுக்கான ஃபெசிலிட்டேட் பண்ண முடியல எங்களால். அப்போ என்னாச்சு, சிஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஜி ஒர்க்கு பண்ணோம். இங்கே தான் நம்ம கொடுத்தோம். அது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த சிஜி ஒர்க் வரல. அதில் கொஞ்சம் எங்கள் ப்ரொடியூசர் சாருக்கு கொஞ்சம் பணம் நட்டாயிட்டு. அப்புறம் வந்து ஒரு இண்டிபெண்ட் கிராஃபிக் டிசைனர் ஒருத்தரை நெட்டில் சர்ச் பண்ணி, சவுத் ஆஃப்ரிக்காவில் சிலியில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சு, அவர் ஸ்கிரிப்ட் படித்து, இது இந்த மாதிரி ஐடியாலஜி, இப்போ சினிமோட்டோகிராஃபரு, ரைட்டிங்கில் நிறைய டீம்லாம் வச்சுருந்தாங்க, கார்த்திக்னு ஒருத்தவங்க, பிரமோத், எல்லாருமே உட்காந்து நாங்கள் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு அனுப்பிச்சோன்னா அவங்க செஞ்சு அனுப்பிச்சாங்க சார். அதனால எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. 2024 எண்டில் நாங்கள் முடிச்சிட்டோம். அண்டு ஒரு சில கொஞ்சம் இப்போ நாங்கள் தமிழ் அண்ட் தெலுங்குல போனோம் சார். ஸோ அது ரெண்டுத்துக்கான சென்சாரு. இப்போ எத்தனை நாள் ஷூட்டிங் ஷெட்யூல்? 38 நாள் சார். 38 நாளில் முடிச்சிட்டோம் சார். 38 நாளில் முடிச்சிட்டீங்க? 38 நாளில் முடிச்சிட்டோம். எவ்வளோ நேரம் டியூரேஷன் வந்துருக்கு படம்? இப்போ படம் வந்து 2 hours சார். 1 hour 57 minutes வரும். என் கிரெடிட்டோட 2 hours. இது முழுக்க கற்பனை படம். க்ளோஸ் டு ரியாலிட்டின்னு சொல்லலாம் சார். க்ளோஸ் டு ரியாலிட்டி நான் ஒத்துக்க மாட்டேன். சரி. ஏன்னா இனிமேல் நாம் தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு தான் போயிட்டே இருக்கும். அந்த எந்த ஒரு தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கட்டும். இல்லை சார், இது நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு கற்பனை தான். ஆனால் இப்போ நம்ம வந்து முழிச்சிக்கல அப்படின்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் கண்டுபிடிச்சாச்சு, எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வசதியாக வாழ்கிறோம். என்னன்னாலும் பணம் கொடுத்து வாங்க. இப்போ தண்ணியே இல்லாத ஊரில் தண்ணி கிடைக்கலையா? கடல் தண்ணியை உப்பாக்குறது கண்டுபிடிச்சாங்கல்ல. ஸோ தண்ணீர் பற்றாக்குறை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி டவுன் ட்ராடன் பீப்புள்னு ஒன்று இருக்காங்க, அதை நம்ம தொடையக்கூடாது. நடுத்தர வர்க்கம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஆனால் மனுஷன் சாப்பிட்ற நிலைமைக்கு வராது. அதனால் இது முழுக்க ஒரு கற்பனை கதை. கண்டிப்பாக இந்த கற்பனை கதையை நாங்கள் ஏற்றுக்கணும். கரெக்டாக? கரெக்ட் சார். அந்த ஏற்றுக்கிறதுக்கான வழியை எப்படி கதையில் சொல்லிக்கிங்க சார்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார், எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் ஆர்க் ஒன்று இருக்குது சார். இப்போ ஸ்ரத்தாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரன்னிங் டேர் டேர்ன் இன்டு யூனிகார்ன். கிஷோர் சார் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபாக்ஸ் இது. அப்புறம் அதில் கல்கின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் சார். அவன் வந்து ஒரு ட்ராப்பில் மாட்டின ஒரு எலியோட கேரக்டர் சார். கலியுகம்ன்ற ஒரு கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் ஓமன் வந்து ஜாக்கலோட ஊலிங் சொல்லுவாங்க. ஸோ என்னோடய கேரக்டர் வந்து ஒரு கலியை பேஸ் பண்ணின ஒரு கேரக்டர். கலியுகமில் கலி வந்து அந்த கேரக்டர் தான் நான் பண்ணியிருந்தேன். அது வந்து அவனோட கேரக்டரோட இது பார்த்திங்கன்னா அவரோட வெயிட்டு தான் வந்து முக்கியமான இது. கலி வந்து ஒரு குண்டா கருப்பா ஒரு அவரோட வெயிட்டு தான் அவரோட பவர் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். கையில் ஒரு ஒரு ஆயுதம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்காக நான் ஒரு வெயிட் போட வேண்டியது தேவைப்பட்டுச்சு சார். நீங்கள் படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனுஷன் வந்து மண்ணை எடுத்து சாப்பிடுவான் சார். அது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து மண்ணை எடுத்து சாப்பிட்டு அந்த உலகத்தையே வாய்க்குள்ளே காமிச்சார். இந்த உலகமே இப்படி தாண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சென்சிபிளான ஒரு டச்சில் வந்து அந்த சீன்ஸ் வந்து பிரமோத் வந்து ரொம்ப சூப்பராக கன்சீவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் ஆர்க்ஸில் வந்து ஸோ இப்படிலாம் வந்து ஒரு ரைட்டிங்குள்ளே வந்து ஒரு கேரக்டர் ஆர்க் பண்ண முடியும் அப்படின்றது வந்து ஒரு புது விஷயமாக இருந்துச்சு. ரெண்டு
மெயினாக வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போதே நான் கூட இருந்து பார்த்ததுனால சொல்கிறேன். எமோஷ்னல் கிராஃப் வந்து அவங்க போட்டிருந்தாங்க சார். ஆடியன்ஸ் வந்து எப்போ ஹை ஆகணும், ஆடியன்ஸ் வந்து எப்போ ஒரு ரிலீஃப் வேணும், ஆடியன்ஸ்க்கு வந்து எது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு எலிமெண்ட் இருக்கணும், அண்டு ஆடியன்ஸோட எமோஷனில் வந்து அவங்க வந்து ரொம்ப அழகாக எடுத்துருந்தாங்க. அதை கரெக்டாகவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க. அதனால் எங்களை மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து அது டிஃபிகல்ட்டாக இல்லை சார். ஸ்கிரிப்ட் டு ஃபிலிமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஆக்டர்ஸ்க்கு அந்த ஃப்ரீடம் இருந்தது. அவங்க வந்து ரொம்ப இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு இல்லாமல் அது ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஆக்டர் அங்கே அந்த சுச்சுவேஷனில் போட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் இருந்தது. ஸ்ரத்தா ஆகட்டும், கிஷோர் ஆகட்டும், அண்டு நடித்த எல்லாருமே ஆகட்டும், அவங்களுக்கான பெஸ்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க சார். அதனால் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் சார். நம்ம வீட்டில் சாமி என்னதான் கும்பிட்டாலும் கோயிலுக்கு போனால் ஒரு உணர்வு இருக்குல்ல சார், அந்த மாதிரி தான் வந்து இதை நான் பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து தேட்டரில் ஒரு பார்த்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா சவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டான் வின்சென்ட் சாங்ஸ் அண்ட் ஒரிஜினல் ஸ்கோர் வந்து டான் வின்சென்ட் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் டிசைன் வந்து தபஸ் நாயக் சார் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன அதில் இருக்கிற படத்துலேயே ஒரு இது டைலாக் இருக்கும், அவன் வச்சுருக்க ஒவ்வொரு பொருள்லேயும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் படங்களில் வந்து ஒரு சவுண்ட் ஆகட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், கேமரா, லைட்டிங், விஎஃப்எக்ஸ், டைலாக்ஸ், ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் வந்து ஒன்று இருந்தது சார். அதனால் வந்து இந்த படத்தோடு ட்ராவல் பண்ணுறவங்க வந்து ஈஸியாக அவங்களால வந்து இது என்னடா ஒரு புது உலகமாக இருக்கே, இதுக்குள்ளே எப்படி வந்து எங்களால் ரிலேட் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒரு ஜென்ரலாக ஒரு காமெடியான ஒரு விஷயங்கள் ஈஸியாக ஒரு அந்த ஃபீலிங் வந்து ஈஸியாக வந்து ரிலேட் பண்ணும், அந்த எமோஷன்ஸ்ன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு உணர்வு, சிரிக்காதவங்க கூட பயப்படுவான். ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து டேப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறதா நான் பார்க்குறேன் சார். சார் இப்போது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சார் இது ஒரு டிஸ்டோப்பியன் சொசைட்டியில் நடக்கிற ஒரு கதைக்களமாக இருக்குது சார் இது. ஆனால் இது ஒரு த்ரில்லர் ஜானராகவும் நாங்கள் ஒரு அரக்கங்கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு அவன் எப்படி தப்பிக்கிறான், அதுதான் ஒரு 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 லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற கதை. அதுக்கு வேற ஒரு ஷேடு, வேற ஒரு கலர்ஸ் வந்து கொடுத்ததுனால இந்த உலகம் தேவைப்பட்டுச்சு சார். இந்த ஒரு உலகத்தில் வந்து நாங்கள் தண்ணியும் சாப்பாடும் இல்லைன்னு சொல்லலை, பற்றாக்குறை ஜாஸ்தி இருக்கும், ரொம்ப லிமிட்டட் சோர்ஸ் இருக்கிற ஒரு இதில் வந்து ஒரு குரூப் வந்து இப்போ சமீபத்தில் நான் நினச்சேன் இனிமேல் வந்து இந்த பட்ஜெட் படம்லாம் ஓடாது, சென்டிமெண்ட் படம், ஐ மீன் விசு, பாக்யராஜ், அப்புறம் வி சேகர் இவங்க ஸ்டைலில் ஒரு படம் சொன்னால் போடாதுன்னு நினச்சேன். ஆனால் மிராக்கிளாக குடும்பஸ்தன் ஓடிச்சு, இப்போ நிழல் கூடை ஓடிக்கிட்டு இருக்கு, டூரிஸ்ட் ஃபேமிலி, 3 படமும் சூப்பர் சக்ஸஸ், எக்ஸ்ட்ராடினரி கலெக்ஷன். இவ்வளோக்கும் பெரிய நடிகர்கள் யாரும் கிடையாது, சாதாரண நடிகர்கள் தான். அப்போது அந்த மாதிரி ஒரு வழியை நீங்கள் ஏன் தேர்ந்தெடுக்கல? சார் நாங்கள் ஆரம்பிக்கும் போது வந்து இந்த கல்ச்சர் வேறு சார். இப்போ ஓடிடி நாங்கள் ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு ஓடிடிக்கான ஒரு படமாக தான் ஓடிடியில் விற்றதுனால நீங்கள் ப்ரீவியூ வேண்டாம்னு நினச்சிங்களா? சார் அப்படிலாம் இல்லை சார், அது அப்படிலாம் இல்லை சார். படத்தை வெளியிடுறது பெரிய விஷயம் இல்லை, படம் தயாரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, படத்தை இயக்கிறது பெரிய விஷயம் இல்லை, படத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். பிரதீப் ரங்கநாதன் இருக்கார்ல, அவர் வந்து தியேட்டர்லாம் ஷோ போட்டார் ரிலீஸ் ஆன அன்னைக்கு. அந்த படம் நான் பார்த்தேன், லவ் டுடே, பிரமாதமாக இருந்துச்சு. அதாவது கமர்ஷியல் கம் நேட்டிவிட்டி அப்படி உள்ள படங்களும் ஓடுது. இப்போ 2வது பிரதீப் ரங்கநாதன் நடித்த படமும் லவ் படம் ரொம்ப சக்ஸஸாக போச்சு. நல்ல படங்கள் தான் இல்லை, மக்கள் விரும்புகிற, மக்கள் பார்க்குற அந்த மாதிரி படத்திலிருந்து நம்ம விலகக்கூடாது. கரெக்ட் சார், கரெக்ட். நீங்கள் சொன்னது கரெக்டு. நான் அடுத்து வர்ற படங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுக்கான என்ன காரணம் தெரியுமா? நம்மளை தாண்டி அந்த கதை போச்சுன்னா என் மனசை கசக்கும். இதை நாம் அனுபவிச்சிருக்கோம்.
இந்த சீனை நாம் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு. ரிலேட்டபிளா இருக்கு. ஆமாம், இது நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் கூட சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் எந்த விதத்தில் மக்களை ஈர்க்கும், அதை கிராஸ் பண்ணணும்னு நினைச்சிங்க? சரி, இது இந்த மாதிரி இது நான் அவேர்னஸ் படம்னு நான் சொல்ல மாட்டேன். அவேர்னஸ்ன்னு நான் கேட்கல. இல்ல அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா இது வந்து என்னன்னா ஒரு த்ரில்லரான ஒரு படம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான படம். அண்ட் இது நாங்க எழுதும் போதே வந்து நான் எல்லா காமனா எல்லாருக்கிட்டையும் சென்றடை, இதுக்குன்னு ஒரு த்ரில்லருக்குன்னு ஒரு 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 செட் ஆஃப் குரூப்ஸ் இருப்பாங்கல்ல சார், அந்த மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்றது ஒரு ஒரு ஐடியாவா இருந்தது. அந்த ஒரு டெக்னிக்கலா ஒரு என்ன காரணம்னா, நீங்க ஒரு ரஜினி ஃபேன். கரெக்ட் சார். அப்ப ரஜினி படங்கள் ஓடுது. ஏன் அதனால ஓடுது? ரஜினி இப்படிப்பட்ட ரிஸ்க் படத்தில் எடுத்து நடிச்சாரா? கமலஹாசன் நடிப்பார், ரஜினியா நடிக்க மாட்டார். ஏன்? என்னைய காசு கொடுத்து பார்க்குறவன் சந்தோஷப்படணும், என்னைய வச்சு படம் எடுக்கிறவன் அவங்க லாபம் அடையணும். இதில் நான் போய் எதுக்கு உருட்டு புரட்டு சொல்லி புதுசாக ஒரு கதையை சொல்ல போகிறேன்ட்டு நினைக்க மாட்டார் ரஜினி. நீங்கள் ரஜினி ஃபேனுங்கிறனால தான் இந்த கேள்வி. இல்லை சார், என்னென்னா இப்போ நான் வந்து வித்தவுட் ஃபிலிம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு பர்சன் சார். இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது ரஜினி வீட்டில் மட்டும் ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக ஜெயிச்சிருப்பாங்க, ஒவ்வொருத்தங்க வந்து ஒரு 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 லைஃப் ஸ்டைல் வந்து கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. இப்போ நான் வரும்போது என்னென்னா, எனக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அப்பா ப்ரொடியூசர் கிடையாது, அப்பா டைரக்டர் கிடையாது, அப்பா ஆக்டர் கிடையாது, அப்பா காசு கொடுத்து சம்பாரிச்சு அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. அப்போ நமக்கு வந்து இதில் ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம். இப்போ ரஜினி ஃபேன் சொன்னதுனால சொல்கிறேன் சார், என்னோட படம் வந்து நான் வந்து ஒரு ஆன்டகனிஸ்டாக இருக்கணும் அப்படின்றது வந்து முடிவு பண்ணோம். அவன் தான் கதை ஃபுல்லாக இருக்கணுன்றதும் ஒரு நான் முடிவு பண்ண ஒரு விஷயமா இருந்தது சார். அது வர்ற படங்களில் வந்து மக்களை மகிழ்விக்கிற மாதிரி நான் ஒரு ஆக்டராக ப்ரூஃப் பண்ணுறதுக்கு படத்தில் எனக்கான ஷேட்ஸ் இருக்குல்ல சார், இதில் அவ்வளோ ஷேட்ஸ் இருக்குது சார் படத்தில். பர்ஃபார்மராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு கதைக்களமாக இது இருந்தது சார். அதான் நான் பாராட்டுறேன், நான் இல்லைன்னு சொல்லல. அது வந்து உங்களுக்கான கதைக்களம்ங்கிறதுல நான் 100க்கு 100 ஒத்துக்கிறேன். நீங்கள் பாடி உடல் எடை ஏற்றிக்கிட்டீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இது ஒரு பிஸ்னஸ். இப்போ நீங்கள் ஒரு இந்த அட்வான்ஸாக இந்த தொழிலை தேர்ந்தெடுத்துருக்கீங்கன்னா அதில் எவ்வளோ இருக்குது? நடுத்தர மக்களுக்கு மேலே உள்ள வியாபாரம் இது இல்லையா? அப்படி இல்லாமல் அந்த பட தொழிலில் மட்டும் ஏன் இப்படி சிந்தனை? உங்களுடைய வியாபார சிந்தனைகள்லாம் வேறு மாதிரி இருக்குது இல்லையா? அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கீங்க. நீங்கள் ஸ்கூல் வச்சேன்னு சொன்னீங்க, அதில் சக்ஸஸ். இந்த பேட்டர்ன் பிஸ்னஸ் இதுவும் சக்ஸஸ். அப்போது சினிமாவில் மட்டும் ஏன் அந்த ஒரு தடுமாற்றம்னு கேட்டேன் சார். இது எல்லாமே லேர்னிங் தானே சார். இது ஒரு ஒரு கற்றுக்கிற ஒரு விஷயம் தானே சார். நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் நிறைய பிஸ்னஸை வந்து நான் வந்து ஒரு கரெக்டான டைமில் ஒரு மாற்றம் பண்ணதுனால தான் அது சக்ஸஸாக இருந்தது. இப்போ ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணதுனால தான் சஸ்டைன் ஆக முடியும் அப்படின்னு இருந்தது. அந்த மாதிரியான இந்த படத்தில் லேர்னிங்கான விஷயத்தை வச்சு தான் அடுத்த கெரியர்ஸும் நம்ம வந்து அடுத்தடுத்து மூவும் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சொன்னதை எனக்கு புரியுது. அது ஒரு சீனியராக வந்து நான் அதை எடுத்து நீங்கள் வாழ்வியல் படங்கள் அதில் எது புதுசு? இப்போது லவ் டுடே சக்ஸஸ்ஸு, டூரிஸ்ட் ஃபேமிலி சக்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டு பட்ஜெட் படமோடு போகும். அதில் கிராஃபிக்ஸ் ஒன்றும் கிடையாது, நம்ம மனசை தொடர மாதிரி. ஆனால் அதே சமயத்தில் கேங்கர்ஸு, இப்போ குட் பேட் அக்லி, ரெட்ரோலாம் வேறு டைப்பு, அது அப்நார்மல். தேட்டர் ஹைக்கான படங்கள் அது வாழ்வியலோட. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் எந்த குறையும் சொல்லலை. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம். அதில் நான் கண்டிப்பா, ஏன்னா நீங்க எப்போ வந்து கிஷோர் தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த ஒரு பெட்டியில இருக்காரு. எல்லாம் முடிஞ்சோம். ஹீரோ கேரக்டரா ஓகே, ஹீரோ சப்போர்ட்டிங் கேரக்டரா ஓகே, வில்லன் கேரக்டரா ஓகே, அப்பா கேரக்டரா ஓகே. ஸோ அந்த சாய்ஸ் ஆஃப் செலக்டிங் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப தெளிவா பண்ணிருக்கீங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட், இந்த கதையை நாங்க நிறைய பேருக்கு சொன்னோம். நிறைய இங்க இருக்க அவங்க எல்லாம் கேட்டது வந்து, நான் நடிச்ச கேரக்டர் நான் பண்றேன்னு கேட்டாங்க. கிஷோர் சார் மட்டும்தான் அது யார் பண்ற அப்படின்னு. சோ அவர் ஆக்டருக்கான கான்பிடென்ட், அவரு எந்த ரோல்ல பண்ணாலும் அவருக்கான
ஒரு கான்பிடென்ட் இருக்கும்ன்றது வந்து சீசன்ட் ஆக்டரா அந்த பார்த்தேன் சார். ரொம்ப ஃபண்டாஸ்டிக் பர்சன். அதான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஆக்டர்ஸ் அவங்க வந்தாங்க. அவங்க வந்து அவங்க வேலை வந்து முடிச்சுட்டு செட்டுக்கு 5 மணிக்கு கரெக்டா வருவாங்க. அவங்களுக்கு மேக்கப் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். அந்த ஸ்காரு அந்த அவங்களோட காஸ்டியூம் எல்லாத்துக்குமே 1.5 மணி நேரம் நடக்கும். அண்ட் அவங்களோட ப்ரொஃபஷனலா வரும். ஆனா கிஷோர் சார் வந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணாரு. கேமரா இருந்தது. சார் எதுக்கு சார் பக்கத்துலயே ரூம் போட்டுறீங்க? எதுக்கு வந்து எனக்கு வேண்டாம் தேவையில்லை. நான் எனக்கு ஒரு ஷேர் கொடுங்க போதும். பக்கத்துல தான் ரூம் போட்டுருக்கீங்க. நான் அங்க போய் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் அது வந்து ஒரு நியூட்ரலைஸ் பண்ணாரு. செட்டு தூக்கவே வந்து நியூட்ரலைஸ் பண்ணாரு. நான் ஒரு சீரியஸா மூட்லயே தான் இருப்போம் சார் படம் ஃபுல்லா. இப்ப என்ன வந்து நான் 2 பேர் இருப்போம். டாம்னு இப்ப மக்கள் சொல்லிதான் வந்தோம். பரி கூப்பிடுங்க அப்படின்னா ஸ்ரத்தா வருவோம். ஜெரி கூப்பிடுங்கன்னா கிஷோர் வருவோம். பட் கூப்பிடுங்க அப்படின்னா நான் வரல. எனக்கு வந்து 2 காமான்னு ஒரு கேரக்டர். காமானா சோ நான் சின்ன கெட்டப் இருக்கும். டாமுக்கு ஒரு கெட்டப் இருக்கும் சார். இப்ப எனக்கு காமா மாதிரி காஸ்டியூம்ல போய் அந்த தாடியோட லென்த் கம்மியா இருக்கும். ஹேருக்கு ஒரு பேண்ட் ஒண்ணு இருக்கும். வேற ஒரு இன் பண்ணிருப்பான். அந்த சின்ன சின்ன டிஃபரன்சஸ் எல்லாம் நிறைய நாங்க பண்ணோம். அப்ப அந்த மாதிரி மாறி மாறி ஒரு கோ ஆக்டரா இப்போ தமிழ் தெலுங்குல எடுத்தாங்க சார். எனக்கு தெலுங்கு தெரியாது. இப்போ வந்து நான் தமிழ் நடிச்சு தெலுங்குல நடிப்பேன். ஏன்னா அந்த எமோஷனை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்ப கிஷோர் அவர் மாதிரி அவங்க நடிக்கும்போது அவர் வந்து நான் தெலுங்குல பேசுறேன், நீ தமிழ்ல பேசுவேன். அது எந்த மைண்ட் வந்து ஒரு ஆக்டிங் ப்ராசஸ் பண்ணி ஒரு சீசன்டா இருக்காது அப்படின்றதும் லேர்னிங் சார். கண்டிப்பா லேர்னிங். அண்ட் அவர் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த ஐ மூவ் பண்றது அண்ட் அந்த சவுண்ட்ஸ், இதுல நிறைய சவுண்ட், அது எச்சி முழுங்கிறது, கண்ணோட சின்ன மூமெண்ட், இந்த மாதிரியான ரொம்ப நுணுக்கமா வந்து ஷூட் பண்ணியிருந்தாரு ப்ரொமோ. சோ அது எல்லாமே பர்ஃபெக்டா. இப்ப எடிட்டர் வந்து ஸ்பாட்ல வந்துருவாங்க சார். ஒரு ஷார்ட்டை வந்து எடுத்துட்டு ப்ரொமோ தான். அவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க. எடிட்டர் வந்து கூப்பிட்டுருவாங்க ஸ்பாட்ல. நீங்க அந்த எடிட்டர்ல வந்து எனக்கு வந்து அது இல்ல இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. இங்க வரியா வந்தோடனே இங்கே வந்து எனக்கு வந்து இங்க ஸ்பாட் எடிட் பண்ணு, இந்த ஷார்ட் இல்லைன்னா இங்கே கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் நல்லா ஒர்க் பண்ணாங்க சார். டெஃபினட்டா நீங்க படம் பாருங்க. பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. பார்த்த வரைக்கும் எல்லாருமே நல்ல விமர்சனம் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து தியேட்டர்ல போய் படத்தை பார்க்கணும் அப்படின்றதுதான் இன்டென்ஷனா இருக்கு சார். இல்ல அதாவது நான் முதல்ல நினைச்சு வந்தது வேற. அதுக்கப்புறம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய படம் அந்த வெயிட் லாஸ் பண்ணது, வெயிட் கூட்டு, இதெல்லாம் ரொம்ப ஒரு பெக்குலியர் விஷயம். அதுல சக்சஸ் ஆயிருக்கீங்கன்னா அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுல எந்த வித சந்தேகம் இல்லை. வாழ்க்கை.